இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடர்ந்த காடாக இருக்க இங்கே வந்து பேய் இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே அமானுஷ்யமான ஒரு சம்பவமே நடந்திருக்கு. இங்கே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ரொம்ப வருஷமாக இங்கே தட்டு கறிக்கு போயிருந்துருக்கு. இந்த தட்டை நாங்கள் போடவே இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த சேரு இங்கே உடையாம தான் இருந்தது. இங்கே திடீர்னு உடஞ்சிருக்கு. இந்த தென்னந்தோப்பெல்லாம் இங்கே இல்லவே இல்லை, திடீர்னு வந்துருக்கு. அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கடல் இருந்த மாதிரியே இருக்கும். அங்கே பாருங்கள் ரத்தத்தை, அது தெரியாது, ஜூம் பண்ணி காட்டும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒழுங்காக தெரியல. இந்த மொத்த ஏரியாவும் விவசாய நிலத்தில் இருக்குது. ஆனால் இங்கிட்ட ஒரு பேய் சுற்றிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதனால் இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து நாங்கள் பிளாட் விஷயமாக வந்தோம். நாங்கள் இங்கே வீடு நாங்கள் எதுக்கு உங்களுக்கு இந்த வீடு வேணும், எதுக்கு இப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. சரி, நாங்கள் எப்படியும் வாங்கி வந்துட்டோம். மேலே குடியிருக்கவங்களோட ட்ரெஸ் இதெல்லாம். ஓகே, நான் இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். விஷ்ணு வந்து சொல்லுவான் எல்லாமே. அவன் தான் இங்கே வீடே வாங்கினது. ஃபஸ்ட்டு இங்கே வந்து இங்கே ஃபுல்லாக இங்கே நான் நேற்று படுக்கும்போது நைட்டு நம்ம அமானுஷ்யமான சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் எனக்கும் கேட்டுச்சுடா. நான் இவன் கூட படுத்திருக்கும் போது இவன் இங்கே தானே படுத்திருந்தான். நான் இங்கே படுத்திருக்கும் போது சரி, ஃபஸ்ட் நாள் கூலிங்காக இருக்குமேன்னு மேலே படுக்க வந்தோம். நல்லா இருந்துச்சு, கூலிங்காக தான் இருந்துச்சு. ஃபேனும் வச்சிருந்தோம். ரெண்டாவது நாள் நானும் விஷ்ணுவும் இங்கே படுக்க வந்தோம். ஃபஸ்ட்டாக கீழே இருந்தான், எங்களுக்கும் மாடிக்கு கீழே தான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சேரு காமிச்சல அதோடு ஒரு பகுதி வாங்க செட் பண்ணி பார்ப்போம். நாங்கள் இந்த பில்டிங்கை வாங்கும்போதே அமானுஷமாக கேட்டுச்சு. அங்கே ஊரில் ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங் எங்கே வந்துச்சுன்னு தெரில. இது உண்மையான சேர் மாதிரி தெரியலை. இது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இங்கெல்லாம் உடஞ்சிருக்காது ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் உடஞ்சிருக்கு. ஆனால் இங்கே வந்து புது சேராக இருந்தால் உடஞ்சிருக்காது. எப்படியும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் சேராக இருந்தாலும் உடஞ்சிரும். இது வந்து இந்த வாளி வந்து விட்ருங்க. இந்த பாயை வந்து அவங்களுதும் இல்லை, யாருதும் மேல் வீட்டுக்காரங்கள எங்களுதும் இல்லை. இங்கே பாருங்கள், இந்த வாளி மட்டும் தான் மேல் வீட்டுக்காரங்க. பாருங்க, அந்த பேய் போட்டிருந்த கிளிப்பு மாதிரி தெரியுது. இங்கிட்டெல்லாம் பாருங்கள் துரு பிடிச்சி போய் கிடக்கு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல உண்மையான ஒரு சம்பவமே நடந்திருக்கு. அந்த மாடு வந்து பல வருஷமாக அங்கே தான் நிற்கிது.